ஆஹா கல்யாணம் தொடரில் பிரபா வீட்டில் பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பற்றி யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு. அப்போ பிரபா கூப்பிடுறா, நான் வீட்டில் இருக்க போகிறதில்ல, வீட்டை விட்டு எல்லாரையும் விட்டு போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது வீட்டில் இருக்கிற பிரபாவுடைய அம்மாவும் அப்பாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக போகிறேன், கல்யாணம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா. சந்தோஷம் தாங்க முடியாமல் கோடீஸ்வரியும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஹாப்பியாக ஆகுறாங்க. இதை ஃபோன் பண்ணி ஐஸுக்கிட்ட சொல்கிறாங்க. அவள் மகக்கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதேமாரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி காஃபி போட்டு கொண்டு வந்து எல்லாருக்கும் மகா கொடுக்குறாங்க. கடைசியாக அனாமிகாவுக்கும் கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்றா, கோவமான்னு கேட்குறா. அப்புறம் பிறகு சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அனாமிகாவும் காப்பி எடுத்துக்கிறா. கோட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு கௌதம் ஆஃபீஸுக்கு ரெடி பண்ணி சித்ரா தேவியை கூட்டிக்கிட்டு வராங்க. வரதை பார்க்கும்போது தாத்தாவும் பாட்டியும் சித்ரா தேவி வேலையை கரெக்டாக பார்க்குறா. வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை பற்றி கண்டுக்கவே மாட்டேறான். மெயின் வாசலில் தாத்தா ஃபீல் பண்ணுறாரு. இவர் ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, போகிறேன். முதல் ஆளாக ராஜலட்சுமி வாழ்த்து சொல்கிறாங்க. பிறகு ஒருத்தவங்கள ஐஸ்வர்யா உள்பட எல்லாரும் கௌதமுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்புறாரு. சித்ரா தேவி கிட்ட சிக்னல் கொடுத்துட்டு போகிறாரு, நல்லபடியாக முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. சூர்யா உடம்பு சரியானதால் சூர்யாவே ஆஃபீஸுக்கு அனுப்பலாமே, எதுக்கு தேவையில்லாமல் கௌதம் போகிறான் அப்படின்ட்டு அவர் ராஜலட்சுமி கிட்ட கேட்குறாரு.